சிட்கோ வளாகத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளம்பெண். சிசிடிவி கேமரா காட்சி மூலம் கொலையாளியை அலைக்காக தூக்கிய காவல்துறையினர். இளம்பெண்ணின் கழுத்தை துப்பட்டாவால் இறுக்கி கொலை செய்த காதலன். காதலியின் கழுத்தை காதலன் இறுக்கி கொலை செய்தது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? திருச்சி மணப்பாறைக்கு பக்கத்தில் உள்ள சிட்கோ வளாகத்துல இளம்பெண் ஒருத்தர் சடலமா கிடக்கிறதா அந்த வழியா போன மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் துப்பட்டாவால கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்பட்டு கிடந்த இளம்பெண் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்போ சிட்கோவுக்கு போற வழியில பைக்கோட சக்கரம் பதிஞ்சிருந்ததை பார்த்திருக்காங்க. அதனால அந்த ஏரியாவை சுத்தி இருந்த எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஒன்னு விடாம செக் பண்ணாங்க. அதுல சம்பவத்தன்னைக்கு சிட்கோ வழியா போன எல்லா பைக்குகளையும் நோட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு பைக்ல மட்டும் போகும்போது ஒரு இளைஞரும் ஒரு இளம்பெண்ணும் 2 பேரா போயிருக்காங்க. ஆனா திரும்பி வரும்போது அந்த இளைஞர் மட்டும் பைக்ல வந்திருக்கிறது பதிவாகி இருந்துச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம், அதனால அந்த இளைஞர் தனியா வந்திருக்கலாம்னு நினைச்சு போலீஸ் அதை கண்டுக்கல. ஆனா அதே இளைஞர் சம்பவம் நடந்த நாள்ல இருந்து தொடர்ந்து அந்த சாலை வழியா அடிக்கடி வர்றதும் போறதுமா இருந்திருக்காரு. எதுக்காக இந்த இளைஞர் அடிக்கடி போறாரு? ஒருவேளை அந்த இளைஞர் வேலை பார்க்குற இடம் அந்த பகுதியில இருக்குதா, இல்ல அந்த இளைஞரோட வீடு அங்கு இருக்கான்னு போலீசாருக்கு பல சந்தேகங்கள் வந்திருக்கு. அதுவரைக்கும் அந்த இளைஞரோட பைக் நம்பரை நோட் பண்ணாத போலீஸ் அடுத்துதான் அந்த இளைஞரோட பைக் நம்பரையே நோட் பண்ணி இருக்காங்க. அதுல கஸ்பா பொய்கைப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் தினேஷோடதுன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இளைஞரோட வீட்டுக்கு போய் விசாரணைக்காக அழைச்சிருக்காங்க போலீஸ். சார், என்னைய எதுக்கு விசாரணைக்கு கூப்பிடுறீங்க? நான் என்ன செஞ்சேன்னு எகிரின இளைஞரோட முகமே காட்டி கொடுத்துருச்சு இளம்பெண் மரணத்துக்கும் அந்த இளைஞருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத. அடுத்து இளைஞர்கிட்ட ஸ்பெஷல் விசாரணை நடந்துச்சு. அப்பதான் சிட்கோ வளாகத்துல கொலை செய்யப்பட்டு கிடந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு எல்லா உண்மையுமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கழனிவாசல் பட்டியைச் சேர்ந்த 22 வயசான சுகன்யாவுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி கலையரசங்கிறவரோட கல்யாணம் நடந்துச்சு. ஆனா சுகன்யாவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கலையரசனோட சொந்தக்காரர் தினேஷ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல சுகன்யாவும் தினேஷும் வீட்டை விட்டு வெளியேறி குடும்பம் நடத்தி இருக்காங்க. சொந்தக்காரங்கள்லாம் சுகன்யா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அறிவுரை சொல்லி கலையரசன் கூட வாழச் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா கலையரசனுக்கு துளி கூட சுகன்யா கூட வாழ விருப்பம் இல்லை. அதனால அவங்க கிட்ட விவாகரத்தை வாங்கி பிரிஞ்சிட்டாரு கலையரசன். அதுக்கப்புறம் 2022ல வேடந்தூரை சேர்ந்த வினோத்துங்கிற இளைஞரை 2வது கல்யாணம் பண்ண சுகன்யா கருத்து வேறுபாடு காரணமா வினோத்தை பிரிஞ்சிட்டு தன்னோட அப்பா கூட வாழ்ந்து வந்தாங்க. அப்போ முன்னாள் காதலன் தினேஷ் கூட மறுபடியும் பேச ஆரம்பிச்ச சுகன்யாவுக்கு செங்கல்பட்டுல வேலை கிடைச்சதுனால அங்க வந்துட்டாங்க. அதோட தினேஷ் கூட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தினேஷ் போன் பண்ணாலும் சுகன்யா எடுக்கல. அதனால ஆத்திரமான தினேஷ் நேரா சுகன்யா வேலை பார்க்குற இடத்துக்கு போய் அவங்கள மணப்பாறைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. பைக்ல வரும்போது தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சுகன்யா கிட்ட கெஞ்சி இருக்காரு தினேஷ். ஆனா சுகன்யா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. அடுத்து தினேஷ் நாம கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு கோபமா சொல்லி இருக்காரு. அதை எதிர்பார்க்காத சுகன்யா இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம வா எதிர்காலத்தை பத்தி பேசலாம்னு அமைதி சோலைக்கு அழைச்சிட்டு போனாங்க. சிட்கோ வளாகத்துல வழக்கம் போல தினேஷ் கூட தனிமையில் இருந்த சுகன்யா கல்யாணத்தை பத்தி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி இருக்காங்க. அப்போ முடியவே முடியாது, உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சண்டை போட்ட தினேஷ் சுகன்யாவை சரமாரியா அடிச்சிருக்காரு. என்ன கழட்டி விட்டுட்டு வேற ஆண்களோட பேசிக்கிட்டு இருக்க, அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறியான்னு கேட்டு சத்தம் போட்டிருக்காரு.
இனிமே நீ எந்த பசங்க கிட்டையும் பேசவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே சுகன்யா போட்டிருந்த துப்பட்டாவாலேயே அவங்க கழுத்தை நெரிச்சிருக்காரு. அதுல சுகன்யாவுக்கு கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு நின்னு போச்சு. அப்படியே சடலத்தை போட்டுட்டு பைக்ல பறந்துட்டான் தினேஷ். சிசிடிவி கேமராவை செக் பண்ணா நம்ம கூட வந்தது சுகன்யா தான் தெரிஞ்சிருமே, நாம சிக்கிருவோமேன்னு பயந்த தினேஷ் போலீஸ்ல பிடிபடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி தேவையில்லாம அந்த சிட்கோ வளாகத்துக்கு வழியா பைக்ல போயிட்டு வந்திருக்கான். அப்படி அடிக்கடி போயிட்டு வந்ததுதான் போலீஸுக்கு சந்தேகத்தையே ஏற்படுத்த போகுது. அதனாலேயே தொக்கா சிக்க போறோம்னு தினேஷுக்கு தெரியாம போச்சு. காதலியோட உயிரை குடிச்சிட்டு போலீஸுக்கு டிமிக்கு கொடுத்த தினேஷ் இப்ப சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான்.